நன்றி. உங்க வரவேற்புக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு விசை கூட தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் அமர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால் அப்படின்னு சொல்லி மரியாதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்பது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. சோ தேவனுடைய சமூகத்துல நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக உட்காருகிறது நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய மிக பெரிய நல்ல பங்காக இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய சமூகத்துல உட்காரும் போது அவர் நமக்கு சமீபமா இருக்கிற தேவன், நம்மோடு பேசுகிற தேவன், நம்மோடு கூட உரையாட அவர் ஆவலா இருக்கிறார். சரி, வாங்க நம்முடைய பாடத்துக்கு நம்ம போகலாம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 2 பலிகளை குறித்து நாம் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒன்று சர்வாங்க தகன பலி, இரண்டாவது போஜன பலியை குறித்து சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். சர்வாங்க தகன பலியில முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். முழுமையாய் கர்த்தர் தன்னை அர்ப்பணித்தார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை சர்வாங்க தகன பலியில நாம் சிந்தித்தோம். போஜன பலியில தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதான நிலைமையில பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை எவ்விதமாக ஆண்டவர் வாழ்ந்தார் என்பதை அங்கே நினைவுபடுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் சமாதான பலி. அதற்கு உதவியாக லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி, பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மேல் போட்டு தகனிக்க கடவர்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. வாசித்த இந்த வேத பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த மூன்றாம் அதிகாரத்தை 17 வசனங்கள் இருக்கிறது. இந்த 17 வசனங்களில 3 விதமான, அதாவது 3 நிலையில் இருக்கக்கூடிய சமாதான பலிகளை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது 1 முதல் 5 வசனங்களில் வரையில காளையானாலும் பசுவானாலும் அப்படின்னு வாசிக்கிறோம். சோ செலுத்துவது காளையானாலும் பசுவானாலும் என்று வாசிக்கிறோம். அடுத்தது 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் 6ஆம் வசனத்துல அங்கே வாசிக்கிறோம், நீ செலுத்தக்கூடிய பலியானது ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில். ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு மந்தையில அங்கேயும் வாசிக்கிறோம், அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி. சோ அந்த ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய ஆணாடு அல்லது பெண்ணாடு. மூன்றாவது 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அவன் செலுத்துவது வெள்ளாடா இருக்குமானால். சோ இங்க வெள்ளாட்டை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த 3 நிலைகளில சமாதான பலியானது செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. நம்ம நல்லா கவனிக்கும் பொழுது சர்வாங்க தகன பலியானது முழுமையா என்ன செய்யப்பட்டது? கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். போஜன பலியானது ஞாபகக்குறியாக கொஞ்சம் என்ன செய்யப்பட்டது? தேவனுக்கு செலுத்தப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனா சமாதான பலியில முழுமையாகவும் அல்ல, ஞாபகக்குறியாகவும் அல்ல, 2 விஷயங்கள் அங்கு முக்கியமாக கொடுக்கப்படுகிறது. ஒன்று, ரத்தம் பலிபீடத்தின் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது. முதலாவது, அவன் செலுத்தக்கூடிய காளையானாலும் பசுவானாலும் வெட்டப்படுகிறது, அதனுடைய ரத்தம் எடுத்து என்ன செய்யப்படுகிறது? பலிபீடத்தின் சுற்றிலும் அங்கே தெளிக்கப்படுகிறது. அதே போல ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய ஆணானாலும் பெண்ணானாலும்
அதுவும் வெட்டப்படுகிறது. ரத்தமானது என்ன செய்யப்படுகிறது? பலிபீடத்தின் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது. அதே போல வெள்ளாடும் வெட்டப்பட்டு அதுல ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் சுற்றிலுமாக சுற்றப்படுகிறது. இது முதலாவது. இரண்டாவது, சமாதான பலியில செலுத்தப்படக்கூடிய விசேஷம் என்னவென்று சொன்னால், கொழுப்பானது முற்றிலுமாய் செலுத்தப்படுகிறது. நம்ம கவனிச்சோம் இல்லைங்களா? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சமாதான பலியில குடல்களை மூடிய கொழுப்பு. சோ குடல்களை மூடிய கொழுப்பு. இரண்டாவது, குடல்களில் உள்ள கொழுப்பு. குடல்களை மூடிய அப்படின்னா மேல இருக்கக்கூடிய கொழுப்பு. இரண்டாவது, குடல்களிலே இருக்கக்கூடிய கொழுப்பு. கொழுப்பு முழுவதும். 2 குண்டிக்காய்கள். குண்டிக்காய்கள் அப்படின்னா கிட்னி. சோ குண்டிக்காய்களிலேயும் அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும். சரி, அங்கேயும் கொழுப்பு நம்ம பார்க்கிறோம். குண்டிக்காய்களோட கூட கல்லீரின் மேல் இருக்கக்கூடிய ஜவ்வு. சோ ஜவ்வு அதுவும் கொழுப்பு வகையை சேர்ந்தக்கூடியதாக இருக்கிறது. சோ அந்த ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவாயாக அப்படின்னு என்ன செய்யறோம்? இங்க சொல்லப்படக்கூடிய வார்த்தையா இருக்கு. அதே மாதிரி 9ஆம் வசனத்திலேயே நம்ம அங்கே பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல கூட அங்கே ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கக்கூடியதை குறித்து சொல்லப்படக்கூடியதா இருக்குது. அங்கேயும் 9ஆம் வசனத்துல பின்பு அவன் சமாதான பலியில அதன் கொழுப்பையும், அடுத்தது நடுவெலும்பில் இருந்து எடுத்த முழு வாலையும், சோ வால் அங்கே செலுத்த வேண்டும். அடுத்தது குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும், 2 குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறுகுடல்கள் இடத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும், குண்டிக்காய்களோட கூட கல்லீரல் மேல் இருக்கக்கூடிய ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவது. இங்கே 11ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 5வது வசனத்துல தகன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 11ஆம் வசனத்துல இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம். சோ ஆண்டவர் ஏதோ சாப்பிடுறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த சமாதான பலியானது என்ன செய்யப்படுகிறது? செலுத்தப்படக்கூடியதா இருக்கிறது. அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வெள்ளாட்டுக்கு எடுக்கக்கூடிய அந்த ஒரு பலியிலேயும் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கக்கூடிய கொழுப்பு முழுவதையும், 2 குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்கள் இடத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும், குண்டிக்காய்களோட கல்லீரன் மேல் இருக்கக்கூடிய ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன். அங்கேயும் வாசிக்கிறோம் 16வது வசனத்துல இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். சோ 3 நிலைகளிலே இங்கே சமாதான பலியானது செலுத்தப்படக்கூடியதா இருக்கிறது. சரிங்களா? ஒன்று காளையானாலும் பசுவானாலும். காளை ஆணா இருக்கிறது, பசு பெண்ணாக இருக்கிறது. அதே போல ஆட்டு மந்தையில ஆணால் பசும் 2ம் செலுத்தப்படுகிறது, ஆணும் பெண்ணும் செலுத்தப்படுகிறது. 3வது வெள்ளாடு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது இல்லாம இன்னொரு விதமான பலியும் செலுத்தப்படக்கூடியதாக நாம பார்க்கிறோம். பாருங்க 7ஆம் அதிகாரம், லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்குமாக பார்க்கலாம். 11, 12, 13 வசனம். கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடும் கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களை, எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும், எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோட கூட படைக்க வேண்டும். இங்க 2 பார்க்கிறோம். ஒண்ணு புளிப்பில்லா அதிரசங்கள், 2வது புளித்த மாவினாலே செய்த அப்பம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம விளக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, நம்ம கவனிக்கலாம். சரி, இப்ப இந்த சமாதான பலி அப்படின்னு சொல்லும் போது முதலாவது ஒரு விஷயத்தை நாம கிளாரிஃபை பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த சமாதான பலி என்பது தேவனோடு ஒப்புரவு ஆகுறதற்காக செலுத்தப்படுகிற பலி அல்ல. சரிங்களா? தேவனோடு ஒப்புரவு ஆகுறதற்காக செலுத்தப்படுகிற பலி அல்ல. ஏற்கனவே ஒப்புரவாகி தேவனோடு சமாதானமா இருப்பவர்கள், அந்த சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் செலுத்துகிற பலிதான் சமாதான பலியாக இருக்கு.
வித்தியாசம் புரியுதுங்களா? ஒப்புரவாகிறதற்காக செலுத்துகிற பலிகள் இருக்கிறது. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலியிலேயும் ஒரு பலியானது எதுக்காக செலுத்தப்படுகிறது? ஒப்புரவாகிறதற்காக செலுத்தப்படக்கூடிய பலியாக இருக்கிறது. ஆனால் சமாதான பலியானது ஒப்புரவாகிறதற்காக செலுத்தப்படுகிற பலி அல்ல. அதாவது எனக்கும் தேவனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, சோ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதற்காக செலுத்தப்படுகிற பலி சமாதான பலி அல்ல. ஏற்கனவே தேவன் கொடுத்த சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டு அந்த அனுபவத்தை நன்றி செலுத்தும்படியாக என்ன செய்யப்படுகிறது? இந்த பலியானது செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. இது நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக சமாதான பலி அப்படின்றது எதோட சம்பந்தப்பட்டு பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, தேவனோடு சமாதானம் ஆகிறதற்காக செலுத்தப்படக்கூடிய பலி அப்படின்னு சொல்லி நாம நினைப்பதுண்டு. அதுதான் நம்ம எங்க வாசித்தோம்? லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்துல நாம் அங்கே வாசித்தோம் இல்லைங்களா? 12ஆம் வசனத்துல அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால், ஸ்தோத்திரத்துக்காக அப்படின்னா நன்றி செலுத்தும்படியாக செலுத்துவானானால், தேவனோடு சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அந்த சமாதானத்துக்காக நன்றி செலுத்தும்படியாக அவங்க நன்றியுள்ள உள்ளத்தோட என்ன பண்றாங்க? இந்த சமாதான பலியை செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். அதே போல 16வது வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது அதே சமாதான பலியானது என்ன வாசிக்கிறோம்? பொருத்தனையாயாவது, பொருத்தனையாயாவது, இரண்டாவது உற்சாக பலியாயாவது இருக்குமானால். சோ ஒன்று ஸ்தோத்திரத்துக்காக செலுத்தப்படுகிறது, இரண்டாவது பொருத்தனை செய்து கொண்டு என்ன செய்யறாங்க? செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது உற்சாகத்தோடு என்ன பண்றாங்க? கொடுக்கக்கூடிய பலிதான் இந்த சமாதான பலியா இருக்கிறது. நல்ல கவனிங்க, தேவனோடு உறவிலே இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வாங்க? ஒன்று நன்றி செலுத்துவார்கள், ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். இரண்டாவது என்ன செய்வாங்க? பொருத்தனை செய்வார்கள். நல்லா கவனிங்க, பொதுவாக நாம செய்யக்கூடிய பொருத்தனைகள் நம்முடைய தேவைக்காக செய்யக்கூடிய பொருத்தனைகளா இருக்கிறது இல்லைங்களா? பொருத்தனையுடைய அர்த்தமே இன்றைய காலகட்டத்துல மாறி போச்சு. என்ன? ஆண்டவரே, என்ன 10th எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க. என்ன? ஆண்டவரே, என்ன 10th பாஸ் பண்ணி விட்டுருங்க, நான் டெய்லி பைபிள் படிப்பேன் ஆண்டவரே. 12th எனக்கு நல்ல மார்க் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவேன் ஆண்டவரே. இது பேரம் பேசுறது, இது பொருத்தனை கிடையாது. சரிங்களா? பொருத்தனை அப்படின்றது ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீங்க உம்மிடத்திலிருந்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதற்காக நான் இதை கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தனை. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனிடத்திலிருந்து நான் ஏற்கனவே அனுபவித்ததைக்காக நான் மனசுல ஒரு தீர்மானித்து நான் இதை கொடுக்கிற ஆண்டவரே, நான் இதை செய்யற ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்றோம்? கொடுக்கிறது பொருத்தனையா இருக்கிறது. இரண்டாவது உற்சாக பலி. உற்சாக பலி அப்படின்னு சொன்னா சந்தோஷத்துல கொடுக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? மகிழ்ச்சியில கொடுக்கிறது, சந்தோஷத்துல கொடுக்கிறது. இது வற்புறுத்துறதுனாலேயோ கட்டாயத்தினாலேயோ அல்லது வேறு ஏதோ வருத்தத்தோட கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. இது உற்சாகமாய் கொடுக்கிறது, சந்தோஷத்தினால் கொடுக்கிறது. ஆண்டவருடைய அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறதுனாலே கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையா இருக்கிறது என்பதை இந்த சமாதான பலி நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதாக நாம பார்க்கின்றோம். பாருங்க, சமாதான பலியானது இவர் நம்ம சாலமோன் ராஜா அவர் செலுத்தக்கூடிய சமாதான பலியை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, அவர் தேவாலயத்தை கட்டின பிறகு, ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வாங்க. ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 62ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 62, 63, 64 3 வசனங்களை வாசிங்களா யாராவது? பின்பு ராஜாவும் அவனோடு இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 மாடுகளையும்
1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய போதும் 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 போதும். இங்க நம்ம கவனிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஆண்டவர் உதவி செய்தாரு. பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி கொடுத்தாரு. இப்பொழுது ஆலயத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனையானது ஆரம்பமாகிறது. இப்போ அந்த பிரதிஷ்டைக்காக சமாதான பலிகளை செலுத்தக்கூடியதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். இந்த இடத்துலதான் ராஜா பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை இந்த ஒரு இடத்துலதான் நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஒருவேளை அவர் பலி செலுத்தினாரா இல்ல அவர் இவைகளை கொடுத்தாரா அப்படின்ற விளக்கம் நமக்கு இல்ல. மேபி ஒருவேளை அவர் கொடுத்திருக்கலாம். இவ்வளவு பொருட்களை, அதாவது 20,000 ஆடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் என்ன செய்தான், பலியிட்டான் அப்படின்னு சொல்லப்படும். பலியிட்டான் அப்படின்னா மேபி கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம் அப்படின்றத பார்க்க. எப்படி கொடுத்தாரு? சமாதான பலியாய் கொடுத்தான். எவ்வளவு அருமையான ஒரு காய். 22,000 மாடுகள், 22,000 மாடுகளை வெட்டுறது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காரியம். 1,20,000 ஆடுகள், 1,20,000 ஆடுகளை என்ன பண்றாரு, அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவைகளை வெட்டுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. இது எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, நாம் அந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, 3 நிலைகளிலே. ஒன்று ஸ்தோத்திரத்திற்காக கொடுக்கப்பட்டது, 2வது பொருத்தனையோட கொடுக்கப்பட்டது, 3வது உற்சாகமா என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டதாக பாருங்க. சந்தோஷத்தினுடைய நிறைவாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தார். கர்த்தரை ஆராதிப்பதற்காக, அவரை சந்திப்பதற்காக ஒரு ஆலயத்தை கொடுத்தார். அதை பிரதிஷ்டை செய்யும்படியாக என்ன செய்யறாரு, சமாதான பலியை அவர் செலுத்தினதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்க முடியும். இளையகுமாரன் அவன் தகப்பனை விட்டு போன பிறகு திரும்பி வருவான். வந்த பிறகு நல்லா கவனிங்க, ஏற்றுக்கொண்டு என் மகன் என்ன செய்தான், வழி விலகி போனான், தவறி போனான், தொலைந்து போனான், மறுபடியும் கிடைத்தான். என் மகன் மரித்து போனான், மறுபடியும் பிழைத்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவரை கட்டி அணைத்து முத்தம் செய்து ஏற்றுக்கொண்டு வஸ்திரங்களை மாற்றி அவனை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப சொல்றாரு, ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுங்க, அடிங்க, நாம் எல்லாரும் சந்தோஷப்படுவோம், நாம் எல்லாரும் மகிழ்வோம். நல்லா கவனிங்க, அது ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக அந்த இடத்துல அந்த கொழுத்த கன்று வெட்டப்படவில்லை. ஏற்றுக்கொண்டதற்காக என்ன செய்யப்படுறாரு, சந்தோஷத்தோட அந்த மிருகமானது என்ன செய்யப்படுகிறது, கொழுத்த கன்றுக்குட்டி வெட்டி அங்க என்ன செய்யறாரு, செலுத்துவதை நாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ இதுல நாம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, we should enjoy the fellowship of the Lord. We should enjoy the fellowship of the Lord. So தேவனோடுள்ள உறவை, தேவனோடுள்ள ஐக்கியத்துல நாம் மகிழ வேண்டியவர்களாக இருக்கிறோம், நாம் சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம், நாம் அதுல களிகூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளின் மத்தியில, தேவ பிள்ளைகளுடைய மத்தியில ஏன் ஆவிக்குரிய அந்த அனல் குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா, they are not enjoying the fellowship of the Lord. தேவனுடைய ஐக்கியத்தை என்ன பண்றது இல்ல, அனுபவிக்கிறது இல்லை. முதல் நூற்றாண்டு விசுவாசிகளை நாம யோசித்து பார்க்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42 நம்ம வாசிப்போம். 4 காரியங்களிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார். 1 அப்போஸ்தலருடைய உபதேசம், 2 அந்யோன்யம், 2 அந்யோன்யம் என்று பார்க்கிறோம். அந்த அந்யோன்யம் அப்படின்றது தேவனோடுள்ள உறவை காண்பிக்கிறது. அதே போல விசுவாசிகளோடுள்ள உறவையும் என்ன செய்கிறது, அதை நம்ம கவனிக்கலாம். ஆனா முதலாவது தேவனோடுள்ள உறவு என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ சமாதான பலி எதற்காக செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, தேவனோடுள்ள உறவை அனுபவிக்கிறதுனாலே. எப்படி அனுபவித்தாங்க? யோவான் தன்னுடைய நிருபத்துல சொல்லும் போது சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. 1ஆம் அதிகாரம் யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
அவர் என்ன செய்யறாரு பாருங்க. ஆதி முதல் ஆஹ் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஓகே, இங்க சில வார்த்தைகளை யோவான் பயன்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நாங்கள் கேட்டது, இரண்டாவது எங்கள் கண்களினால் கண்டது, மூன்றாவது நாங்கள் நோக்கி பார்த்தது, நான்காவது எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. இப்போ ஜீவ வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திலே 33 வருஷங்கள் வாழ்ந்த பொழுது 3.5 வருஷங்கள் சீஷர்கள் அவரோட கூட இருந்தார்கள். அந்த ஜீவ வார்த்தையோட அவர்கள் இருந்தார்கள். அந்த அனுபவத்தை குறித்து தான் இங்க யோவான் சொல்றார். என்ன சொல்றாரு? We have enjoyed the fellowship of that living word. அந்த ஜீவ வார்த்தையினுடைய ஐக்கியத்தை நாங்கள் அனுபவித்தோம். எப்படியெல்லாம் அனுபவித்தோம்? நாங்க கேட்டோம், நாங்க பார்த்தோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம், நாங்கள் தொட்டோம். சோ நாங்க தொட்டது, கேட்டது, நோக்கி பார்த்தது, நாங்கள் கண்டது, சோ நாங்கள் அனுபவித்த ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அருமையான சகோதரனே சகோதரிகளே, நாம் தேவனுடைய ஐக்கியத்திலே மகிழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய உறவிலே நாம் சந்தோஷப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? இதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு சமாதான பலி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அதை தொடர்ந்து 3வது வசனத்துல யோவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், நல்லா கவனிச்சீங்களா? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அத சொல்லி 4வது வசனத்துல சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். யோவானும் மற்ற அப்போஸ்தலர்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்குதுங்க. அவங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கிறது. எப்படி நிறைவா இருக்கிறது? 2 காரியங்கள் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்று, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும். அப்போ பிதாவோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய அப்போஸ்தலர்கள் அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. எப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள்ல நம்ம வாசிக்கும் பொழுது எப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க? அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 41ஆம் வசனம் 5:41 வாசுங்க. அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். கவனிங்க, சந்தோஷமாய். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? சந்தோஷமாய். எதுல சந்தோஷப்படுறாங்க? அங்க 2 விஷயம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைந்தோம், அதுக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம். 2வது, அவருடைய நாமத்துக்காக அவமானப்பட கர்த்தர் எங்களை பாத்திரராக எண்ணினார், அதுக்காக நாங்கள் சந்தோஷம். என்ன அருமையான ஒரு காரியங்க. நாங்கள் கர்த்தருக்காக பாடுபடுகிறதற்கு சந்தோஷமா இருக்கிறோம். அவரோட நாம அவமானப்படுகிறதற்கு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அதே போல இதே அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல அங்கேயும் கூட நாம பவுலும் சீலாவை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனமும் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 25 வாசிங்க. 16 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தேவனை பாடி துதித்தார்கள். தேவனை பாடி துதித்தார்கள். எப்போங்க? மார்க்கெட்ல அடிச்சாங்க,
ஜெயில போட்டாங்க, உட்காவலிலே போட்டாங்க, சங்கிலிகளால கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க, உடம்பெல்லாம் காயங்கள், இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அவங்க கர்த்தரை துதித்து பாட முடிந்தது. ஏன்? என்ன காரணம்? தேவனோடுள்ள ஐக்கியம். தேவனோடுள்ள ஐக்கியம். அதே பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அவருடைய சரீரத்திலே ஏற்பட்ட அந்த தழும்புகளிலே, காயங்களிலே நானும் பங்குள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பாருங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை பாருங்க. 17வது வசனத்துல, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சரீரத்துல ஏற்பட்ட சிலுவையில ஏற்பட்ட காயங்களுடைய அச்சுகள் இருக்கிறது. அதே போல அவருக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதுல எனக்கும் என்ன இருக்கு? அச்சு அடையாளங்கள் இருக்கு. அதுல நான் சந்தோஷப்படுறேன், அதுல நான் மகிழ்கிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, தேவனோடுள்ள உறவு, தேவனோடுள்ள ஐக்கியம், தேவனோட அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்கிறதுல நாம் மகிழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுல பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், நிந்தைகள் ஏற்பட்டாலும் நாம் அந்த நிந்தைகளை பார்க்கிறதில்லை, பாடுகளை பார்க்கிறதில்லை, உபத்திரவங்களை பார்க்கிறதில்லை. நாம என்ன பார்க்கிறோம்? தேவனோடுள்ள உறவை நாம் பார்க்கிறோம். தேவனோடுள்ள உறவை நாம் பார்க்கிறோம். அப்போ சமாதான பலியானது தேவனுடைய உறவை அனுபவிக்கிறதினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பொருத்தனையோட உற்சாகமாய் அவருக்கு செலுத்தக்கூடிய பலி இந்த பலியாக இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியம் இந்த லேவியராகமத்துல நாம பார்க்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமான சில வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். என்ன வாசிக்கிறோம்? கொழுப்பானது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். கொழுப்பு இல்லைங்களா? இந்த சமாதான பலியில அதிகமாய் கொழுப்பு முழுவதும் அங்கே செலுத்தப்பட்டதாக நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த கொழுப்பானது, இதை குறித்து படிக்கும் பொழுது இவ்விதமாக ஒரு சில தகவல்கள் கிடைத்தது. என்ன அப்படின்னு சொன்னா, மிருகங்களுக்கு எப்படி சொல்றது, ஸ்டோர்டு எனர்ஜி இஸ் த ஃபேட். புரியுதுங்களா? அவங்க ஆகாரம் இல்லாத போது தன்னுடைய சரீரத்திலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த கொழுப்பின் பலத்தினாலே அது ஆகாரம் இல்லாமலும் என்ன செய்ய முடியும்? உயிர் வாழ முடியும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்போ இந்த கொழுப்பு எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மிருகத்தினுடைய பலத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ என்னுடைய கொழுப்பை, அதாவது அந்த மிருகத்தினுடைய கொழுப்பை முழுவதுமாய் கொண்டு போய் பலிபீடத்திலே நான் தகனிக்கிறேன் அல்லது கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன், கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா அது எதை சுட்டி காட்டுகிறது? ஐ am giving my whole strength. என்னுடைய முழு பலனையும், என்னுடைய முழு திறனையும் நான் என்ன செய்கிறேன்? நான் ஆண்டவருக்கு நான் செலுத்துகிறேன். என்னுடைய சிறந்ததை நான் கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன். எப்படி கொடுக்கிறேன்? ஸ்தோத்திரத்தோடே கொடுக்கிறேன். எப்படி செலுத்துகிறேன்? பொருத்தனையோட செலுத்துகிறேன். வேற எப்படி கொடுக்கிறேன்? உற்சாகமாக கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? என்னுடைய சிறந்த, என்னுடைய பலனை கொடுக்கிறேன். என் கொழுப்பை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். தீமானவர்களே, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நாம் கர்த்தருக்கு நம்முடைய கொழுப்பை கொடுக்க வேண்டும். நம்முடைய கொழுப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மேன்மையை கொடுக்க வேண்டும், சிறந்ததை கொடுக்க வேண்டும். ஏதோ நமக்கு இருந்ததை கொடுப்பது அல்ல, இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏதோ நம்ம கொடுக்கணும்ன்ற பேருக்காக கொடுப்பது அல்ல. சமாதான பலி நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய சிறந்ததை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். காரணம், கர்த்தர் நமக்கு சிறந்ததை கொடுத்தார். தமது ஜீவனையே கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை கொடுத்தார், அவருடைய முழுமையையும் கொடுத்தார். அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்முடைய முழுமையும், நம்முடைய சிறந்ததையும், நம்முடைய கொழுப்பை என்ன செய்யறாரு? கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு காரியம்.
அடுத்தது நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இந்த சமாதானத்துல ஆண்டவர் எதையெல்லாம் இணைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒன்று, 3ஆம் அதிகாரம், லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, காளையானாலும் சரி பசுவானாலும் சரி, முதலாவது காளையானாலும் பசுவானாலும், அங்க என்ன வாசிக்கணும்? ஆண் பெண், இல்லையா? அதேதான் நாம 6ஆம் வசனத்திலேயும் ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கும் பொழுது அதுவும் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ தேவன் சமாதானப்படுத்தும் பொழுது அந்த சமாதானத்தில என்ன இல்ல? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இது புதிய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. சோ ஆண்டவர் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறதற்கான சில தடைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகணும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆசாரியர்கள் மட்டும்தான் போகணும். மற்ற பிராகாரத்திலே லேவியர்கள் உள்ளே வருகிறதற்கான அனுமதி இருக்கின்றது. ஆனா மற்ற 11 கோத்திரத்தார் எங்க வர முடியாது? தேவாலயத்துக்குள்ள வர முடியாது. பிராகாரத்துக்குள்ளேயோ அல்லது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயோ அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயோ அவர்கள் உட்பிரவேசிக்கிறதற்கான அனுமதி கிடையாது. இன்னும் சொல்ல போனா யூதர்களுடைய பின்னணியில பெண்களுக்கான இடமே இல்லாத ஒரு அவல நிலை இருக்கிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு 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 கொடுமையான ஒரு காரியம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு என்று வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல இன்னார்தான் வரணும் அப்படின்றது கிடையாது. நோ ஜெண்டர், நோ ஜெண்டர். ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி தேவனுடைய சமூகத்துல சமாதானத்துல என்ன செய்யப்படுறாங்க? இணைக்கப்படுகிறதாக நாம் அங்கே பார்க்கணும். ரொம்ப அருமையான ஒரு காரியம். தேவனுடைய சமூகத்துல ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி ரட்சிப்பிலே சமமாயிருக்கிறார்கள், பரலோகத்துக்கு வருகிறதிலே சமமாயிருக்கிறார்கள், தேவனுடைய சமூகத்திலே துதிப்பதிலே ஆராதிப்பதிலே சமமாயிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஐயா ஆராதனை பண்றதுல சகோதரிகள் மௌனமா இருக்கிறாங்களே அப்படின்னு. மௌனமா இருக்கிறாங்க, ஆனா ஆராதனை பண்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டிலேயே நல்லா கவனிங்க, விசிபிள் ஆராதனை ஒண்ணு இருக்கு. அது எது காண்பிக்கிறது? தூபம். அவர்கள் பலி செலுத்தும் பொழுது தூபம் மேலே ஏறுகிறது. அதே போல இன்விசிபிள் ஒண்ணு இருக்கிறது. என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒன்று, சுகந்த வாசனை, நறுமணம். அப்ப பலிபீடத்திலிருந்து தூபமும் எழும்புகிறது, பலிபீடத்திலிருந்து நறுமணமும் வருகிறது. சோ அந்த ஆராதனையில கண்களுக்கு காணப்படுகிறது தூபமாய் காணப்படுகிறது, கண்களுக்கு காணப்படாமல் நறுமணம் வீசக்கூடியதாயிருக்கு. அதே போலதான் சகோதரர்கள் ஒருவேளை தூபத்தை போல வெளியரங்கமாக ஒருவேளை ஆராதனை செலுத்தினாலும் சகோதரிகள் மௌனமாக நறுமணம் வீசக்கூடிய நிலைமையில ஆராதனை செலுத்துகிறார்கள், ஆராதனை செலுத்தாமல் இல்லை. ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி ரட்சிப்பிலே கர்த்தருடைய தெரிந்தெடுப்பிலே கர்த்தருடைய முன்குறிக்கிறதுல வித்தியாசம் இல்லை. அவர்கள் இருவரும் சமமாயிருக்கிறார்கள். இது முதலாவது காரியம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கும் பொழுது நாம கவனிக்கிறோம் இல்லைங்களா? அந்த போஜன பலி அப்படின்ற அந்த பலியோட நாம சம்பந்தப்படுத்தி படிக்கும் பொழுது அங்கே புளிப்பில்லா மாவிலே செய்ய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். நல்லா கவனிச்சீங்களா? புளித்ததை ஒன்று கூட கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது? சேர்க்க கூடாது. ஈவன் அது தேனானாலும் சரி. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, அந்த பேரிச்சம்பழத்தினால் எடுக்கக்கூடிய சாரானது அதை ஊற வைத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தேனாக அதை பயன்படுத்துவார்கள். சோ அதுவும் புளிக்க வைக்கிறதுனால தேன் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது என்றதான நிலைமையில அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த சமாதான பலிக்கு என்று வரும் பொழுது லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கின்றோம், 12ஆம் வசனத்துல புளிப்பில்லா அதிரசங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்துல அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் என்று வாசிக்கிறோம். அப்ப சமாதான பலியில புளித்ததையும் சேர்க்கிறாரு, புளிப்பில்லாததையும் சேர்க்கிறார்.
இதுவும் ஒரு தீர்க்க தரிசன வசனமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. என்னது? சபையின் காலகட்டத்தில புளித்தது புளிப்பில்லாதது இரண்டுமே சபையில இணைக்கப்படுகிறது. புளிப்பில்லாதது என்பது இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. புளித்தது புறஜாதிகளை குறிக்கக்கூடிய வார்த்தையாயிருக்கு. புளிப்பில்லாதது இஸ்ரவேலர்கள், புளித்தது புறஜாதிகளை குறிக்கக்கூடியதாயிருக்கு. அப்போ சமாதான பலியிலே புளித்ததும் வருகிறது, புளிப்பில்லாததும் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையிலே சமாதானமா இணைக்கக்கூடிய காரியத்திலே என்ன இல்ல? தீட்டானது ஒன்றுமில்லை, தீட்டானது ஒன்றுமில்லை. என்ன வாசிக்கிறோம் பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 16ஆம் வசனத்திலிருந்து 14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 17. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இங்க நீங்க நல்லா கவனிங்க. இங்க இரு பிரிவுகளாக இருந்த கூட்டத்தார், அங்க 17ஆம் வசனத்துல தூரமாயிருந்த உங்களுக்கு, இது யாரை குறிக்கிறது? புறஜாதிகளை குறிக்கிறது. சமீபமாயிருந்த அவர்களுக்கு அப்படின்ற, இந்த சமீபமாயிருந்த அவர்கள் யாரு? யூதர்களாக இருக்கிறார். தூரமாயிருந்த நீங்கள் புறஜாதிகள், யூதர்கள். ஆண்டவர் என்ன பண்றாரு? இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினார், இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினார். இந்த இருதிரத்தாரை ஒன்றாக்கினார் அப்படின்றதுல இங்க என்ன வாசிக்கிறோம்? இருவரையும் கொண்டு வரக்கூடிய, நடுவுல கொண்டு வரக்கூடிய நடுச்சுவரை ஆண்டவர் தகர்த்து போட்டார். அதாவது நல்லா கவனிங்க, இஸ்ரவேலர்களிலே ஒரு இஸ்ரவேலன் தேவனுடைய சமூகத்திலே போகாதபடிக்கு திரைச்சீலை நடுவாக இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவாக திரைச்சீலை இருந்தது. அந்த திரைச்சீலையை கர்த்தர் என்ன பண்ணாரு? சிலுவையில மேலிருந்து கீழ் வரைக்குமாக கிழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். இது இஸ்ரவேலனுக்கும் லேவியர்களுக்கும் இருந்த பிரிவினையை பிரித்தார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை சுற்றிலும் என்ன இருக்கிறது? மதில் இருக்கிறதாக பார்க்கிறோம். அந்த மதிலானது புறஜாதிகள் உள்ளே வராதபடிக்கு தடுப்பு சுவராக இருக்கிறது. அப்ப அந்த தடுப்பு சுவரை ஆண்டவர் என்ன பண்றாரு? முறித்து போடுகிறார், உடைத்து போடுகிறார். இப்ப என்ன இல்ல? யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை. இருவரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சமாதானம் பண்ணினார் அப்படின்றத நம்ம முதல் புறஜாதியான் ஆகிய கொர்நேலியு ரட்சிக்கப்படும் போது அங்கே பேதுருவுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு கிடைக்கிறதை நம்ம அங்கே வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது அங்கே கொர்நேலியுவை ஆயத்தப்படுத்தி பேதுருவை ஆயத்தப்படுத்துறார். சோ பேதுருவுக்கு பசி உண்டாச்சு. அப்படி பசி உண்டானதினால என்ன நடக்கிறது? 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 12, 13. அதிலே பூமியில் உள்ள சகல விதமான நாலுகால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. 14 வாசிங்க. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அங்க என்ன வாசிக்கிறோம்?
தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. இந்த வார்த்தைய கொர்நேலியு கிட்ட சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அதே 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்தரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். போதுங்க. எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ 3 முறை ஆண்டவர் அந்த சால்வைய இறக்கி என்ன சொன்னாரு? இந்த வார்த்தையை சொன்னாரு, தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. அதனுடைய அர்த்தத்தை இங்க சொல்றாரு. நான் எந்த மனுஷனையும், அங்க மிருகங்களை தான் காட்டினாரு, சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகம், இந்த ரெண்டத்தையும் காட்டினாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? எந்த மனுஷனையும். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு புறஜாதியானுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். அந்த பிரவேசம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் புறஜாதியானுடைய வீட்டுக்குள்ள பேதுரு உள்ள பிரவேசித்தது இல்ல. முதல் முறையா பிரவேசிக்கிறாரு. எப்படி பிரவேசிக்கிறாரு? தேவன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எந்த மனுஷனையும் தீட்டாகவோ அசுத்தனாகவோ நாம் பார்க்க கூடாது அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாரு? எனக்கு காண்பித்தார். தேவன் தடுப்பு சுவரை உடைத்து கொண்டு இப்ப பலிபீடத்தில புளித்ததும் வருகிறது, புளிப்பில்லாததும் வருகிறது. இன்றைக்கு சபையில தேவனுடைய சமூகத்துல சுத்தமானவனும் வருகிறான், அசுத்தமானவனும் வருகிறான். எல்லாருக்கும் இடம் இருக்கின்றது. நீ வரலாம், நீ வரக்கூடாது அப்படின்ற எந்த தடுக்கலும் ஒருவரும் சபையில போட முடியாது. எந்த பாஷைக்காரரானாலும், எந்த ஜாதிக்காரரானாலும், எந்த இனத்தாரானாலும், யாரானாலும் சரி, சகல பாஷைக்காரும் சகல கோத்திரத்தாரும் எந்த இனஜன பந்துக்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பலிபீட தண்டையில இன்றைக்கு நீ வரலாம். நீ புளிப்பில்லாதவனா நீ வரலாம், நீ புளிப்புள்ளவனா நீயும் வரலாம். ஆண்டவர் உன்னை சமாதானப்படுத்துகிறார். ஆண்டவர் உன்னை சமாதானம். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வேதனை உண்டாச்சு. என்ன வேதனை? இன்றைக்கு ஆண்டவர் உடைத்து போட்ட அந்த தடுப்பு சுவரை அநேக விசுவாசிகள், அநேக ஊழியர்கள், அநேக சபை மூப்பர்கள் திருமண நேரங்களில, விசேஷமான காரியங்களில, இந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும் பொழுது அந்த தடுப்பு சுவரை மறுபடியும் கட்டி கொண்டிருக்கும். ஜாதி இல்ல, இனம் இல்ல, வேறுபாடு இல்ல, நீ வேற நான் வேற இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள நாம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாம் திருமணம் அப்படின்ற காரியங்கள் வரும் பொழுது இது நம்மால் தானா? இது நீ யாரு நான் யாரு? தேவன் உடைத்த தடுப்பு சுவர்களை மறுபடியும் நாம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கோம். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் சபையில இல்ல, படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் சபையில இல்ல, எந்த ஜாதி எந்த இனம் எந்த மொழி வித்தியாசம் கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் ஒன்று சேர்க்கிறார், சமாதானப்படுத்துகிறார். எல்லாரையும் ஆண்டவர் ஒன்றாக சமாதானப்படுத்துகிறார் அப்படின்னா பிரிச்சு பார்க்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தேவன் உடைத்த தடுப்பு சுவரை கட்டி எழுப்புகிறதற்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது? தன் ஜீவனை கொடுத்து, அவர் தமது சரீரத்தை பிற்க கொடுத்து சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்க, நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அந்த சமாதானத்தை உடைத்து கொண்டு, இந்த சமாதானத்தை முறித்து கொண்டு. என் அருமையான சகோதரனே சகோதரி, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்குமே ஆனால் தேவ பிள்ளைகளோடு உள்ள உறவு சரியாக, நீங்கள் தேவனோடு சமாதானமாக இருப்பீர்களானால் எந்த தேவ பிள்ளையோடும் சமாதானமாய் இருப்பதற்கு நீங்கள் பின்வாங்கவே.
ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அங்க வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 33வது வசனம். அங்க என்ன வாசிக்கிறோம்? ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பாகமாக சேர். பலி செலுத்துகிறவனுக்கு முன்னந்தொடை கொடுக்கப்படுகிறது. முன்னந்தொடை கொடுக்கப்படுகிறது. அவன் என்ன பண்ணுவான்? அந்த முன்னந்தொடையை கொண்டு போய் தன்னுடைய அயலகத்தாரோட கூட இணைந்து என்ன பண்ணுவாரு? போஜனம் பண்ணும். He will celebrate the peace of God. தேவனுடைய சமாதானத்தை தன்னுடைய ஜனங்களோட சமாதானமாய் கொண்டாடுவான். சொல்றது புரியுதுங்களா? தேவனோடு சமாதானமா இருப்பவன் தேவ பிள்ளைகளோட சமாதானத்தை கொண்டாடக்கூடியவனாக. அந்த லெக் பீஸ் கொண்டு போய் மாட்டினுடைய லெக் பீஸ், ஆட்டினுடைய லெக் பீஸ், அந்த முன்னந்தொடை கொண்டு போய் என்ன பண்ணுவான்? எல்லாரையும் கூப்பிட்டு மேபி ஃப்ரைடு சிக்கனோ இல்ல பார்பிக்யூவோ வாட் எவர் இட் மேபி எல்லாம் செய்து எல்லாரும் சந்தோஷமாய் கொண்டாடும். பிரியமானவர்களே, தேவனோடு சமாதானமாய் இருப்பவர்கள் தேவ பிள்ளைகளோடும் சமாதானமாய் இருப்பார். யாரையும் இது புளிப்புள்ளது அப்படின்னு ஒருவரையும் சொல்ல முடியாது. God will accept even leaven and unleaven. புளித்ததையும் ஏற்றுக்கொள்றாரு, புளிப்பில்லாததையும் ஏற்று. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக. பேதுரு அதை உடைத்தார், பவுல் அதை உடைத்தார், யோவான் அதை உடைத்தார், யாக்கோபு அதை உடைத்தார், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே உடைச்சாங்க. ஏன்? தோமா இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிச்சாருங்க. யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி இருந்தா தோமா இங்க வந்து செஞ்சிருக்க மாட்டாரு. கிறிஸ்தவம் இந்தியாவில வளர்ந்திருக்க முடியாது. புளித்ததற்கும் சுவிசேஷம் வேண்டும் என்பதனாலேதான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தோம். நாம் சமாதானமா இருக்கிறோமா? தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கிறோமா? தேவ பிள்ளைகளோட உள்ள சமாதானத்தை அனுபவிக்கிறோமா? நம்மை நாம் யோசித்து பார்ப்போம். தேவன் தாம இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமா இருந்தால் அடுத்த பலியை குறித்து அடுத்த வாரத்திலே நாம யோசிப்போம். தேங்க்யூ ஜான் மார்க். இப்பொழுது நம்முடைய சகோதரர் ப்ரொஃபசர் சாம் ஜான் அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களை நேசித்து கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை அழைத்து வந்து ஆண்டவரே உங்களுடைய சத்திய வசனத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கத்தக்கதா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதான பலியை குறித்து கர்த்தாவே ஆண்டவரே எவ்வளவாய் எழுதி வைத்திருக்க கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே வித்தியாசம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தரை பணிந்து கொள்வதிலே கர்த்தாவே ஆண்டவரே எவ்வளவாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உணர்த்தியதுக்காக நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பழுதற்றதாய் காணப்பட வேண்டும், பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆராதனையை குறித்து கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தியதுக்காக நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்று சொன்ன தேவன் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. எந்தமான வித்தியாசம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே தகர்த்து போட்ட ஆண்டவரே தடுப்பு சோரை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வீட்டு கட்டாண்டவரே ஆண்டவரே ஐக்கியப்படத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களுடைய ஐக்கியத்திலே கர்த்தாவே நாமத்தை ஆண்டவரே யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு கிருபளிப்பதற்காக நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உணர்த்தின காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். பொருத்தனைகளை குறித்து கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே சமாதான பலியை குறித்து நாங்கள் ஆண்டவரே அதிகமாக உணர்த்தி வைக்கப்பட்ட கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த காரியங்களுக்கு நன்றி உணர்த்தோடு கர்த்தாவே ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே கர்த்தருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தாறுமாறான காரியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே எங்களிடத்துல காணப்படும் தயவாய் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமாய் வாழ்ந்து விடத்தக்கதாய் கர்த்தாவே ஆண்டவரே மற்றவர்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே உண்மை
வெளிப்படுத்துற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அனுசரிச்சுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். தேவதாசனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பகுத்து போதிக்கத்தக்கதாக கிருபையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பலனை கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாளை பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொண்ட எல்லாரையும் உடைய சமூகத்தில் வைக்க ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதி நடத்துங்க ஆண்டவரே. வரக்கூடிய நாளுக்கு அநேகர் ஆண்டவரை கலந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகத்தான சத்தியத்தை கர்த்தாவே கேட்பதிலே கர்த்தா நாங்கள் ஆண்டவரே வாஞ்சியோடு காணப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சாலிகிராம சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். தேவ மனுஷன் கர்த்தா ஆண்டவரே பிரயாசப்பட்டு கர்த்தா எப்படியாவது ஜனங்கள் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவரே பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். சபை ஆசீர்வதியும் ஆண்டவரே, துதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பெருக்கத்தை கட்டிடுங்க ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையா நடக்கத்தக்க உதவி செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.